ஏல வெப்சைட் டீம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கல. எது அந்த அகல்யான்னு ஒரு பிள்ளை இருக்குமே அந்த டீமா சார்? ஆமாம் ஆமாம். ஏல இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படியே அந்த ஆண்ட்ராய்ட் டீமும் எப்போ டெலிவரி பண்ணுவாங்கன்னு கேட்டல. ஆண்ட்ராய்ட் டீம்னா அந்த அனிதான்னு ஒரு பொண்ணு இருக்குமே அந்த டீமா சார்? ஏல புது செருப்பு பிய்யக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஒழுங்கு மரியாதையை ஓடிடல. ஆத்தாடி ரொம்ப கோவக்காரா இருப்பாரோ? என்னென்ன இப்படி சிரிக்கிறாங்க? மேனேஜர் அவ்வளோ நல்லா பேசுவாரா? மேனேஜர் ஒன்றும் நல்லா பேசலடா, இவன் தொழிலை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பொழைக்க கற்றுக்கிட்டான். என்னென்ன சொல்கிற? ஒன்றுமே விளங்கலை. வா உனக்கு புரிய வைக்கிறேன் பாரு. இன்னொரு காமெடி சொல்லட்டுமா? பல்வலிக்கு காரணம் என்ன தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. ஹஹா, பல்வலிக்கு காரணம் என்னன்னா வேற என்ன, பல்லு தான். நினைச்சேன்டா. ஐயோ சார், வேற லெவல் காமெடி. ஐயோ என்னென்ன இது? நான் தான் சொன்னல, வாங்க போகிற 15 இன்க்ரிமெண்ட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு நடிக்கிறான் பாரு, பாவம். ஹாய் ப்ரோ. ஹாய் தம்பி. ப்ரோ, இன்னைக்கு மேனேஜர் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தார். என்னைய பத்தியா? என்ன சொன்னாரு? அதுவா, 8 வருஷமாக இந்த கம்பெனிலே இருக்கீங்களா, அந்த கம்பெனிக்காக உழைக்கிறீங்களா, விசுவாசம்னா என்னன்னு உங்களை பார்த்து கற்றுக்க சொல்கிறாரு டூட். எப்படி டூட் இவ்வளோ விசுவாசம்? விசுவாசமும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. 8 வருஷமா இங்கே இருந்து என் ஸ்கில் என்னன்னு எனக்கே மறந்து போச்சியா. வெளியே போனால் ஒரு வேலை தர மாட்டான். அதான் மிச்சம் இருக்கு கொஞ்சம் காலத்தையும் இங்கேயே ஓட்டிடலாம் முடிவு பண்ணிட்டேன். அடப்பாவி. இல்லை செல்லம், மாமா உங்ககிட்ட கேட்காம ஏதாவது பண்ணுவேனா? இனிமேல் உங்ககிட்ட கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். ஐயோ, ரெட் அலர்ட் வேறு கொடுத்துருக்காங்களே, சீக்கிரம் ஓடணுமே. டேய் மச்சான், நம்ம ஏரியாவுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்கடா, வா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம். ஐயோ, நீ சாம்பார் சாப்பிட்டியா செல்லம்? அப்போ நானும் நீ சாம்பாரே சாப்பிட்றேன். டேய் மச்சான், டேய் நான் பேசுறது ஏதாவது கேட்குதா? இது சரிப்பட்டு வராது. இவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிட வேண்டியதான். இவங்க வழக்கப்படி எரிப்பாங்களா அதை புதைப்பாங்களா? அது சரி, நாளைக்கு பாடி கிடச்சா அதை பற்றி யோசிக்கலாம். நாம கிளம்பிடுவோம். என்ன மச்சான், இவ்வளோ சீக்கிரம் ஆஃபீஸ் வந்துட்டேன்? டேய், நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இப்போ தான்டா வீட்டுக்கே போகிறேன். ஓ, ஆள் பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கேன் மச்சான். ஒரு 2 நாள் லீவு போட்டு ரெஸ்ட் எடு. நீ வேணா ரெஸ்டர்ரா, எனக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். ஏன் தெரியுமா? நான் தான் பேட்மேன். அப்படியா? சரி போ. ஊருக்கு 10 பைத்தியக்காரன் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கான். இவங்களெல்லாம் நாய் எப்படி விட்டு வைக்கிதுன்னே தெரியல. முதல்ல டிசி இவங்க கிட்ட காப்பிரைட்டு காசு வாங்கணும், அப்போ தான் அடங்குவானுங்க. ப்ரோ, இந்த ஒரு ஒர்க்கை மட்டும் முடிச்சுட்டு போகிறீங்களா? முடியாது. முடியாதா? ஏன்? அரே, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வண்டி நகராது. உங்கள் எம்டியே வந்து சொன்னாலும் இனிமேல் மண்டே தான் ஒர்க்கு. ஓ, அப்போ நான் எம்டி கிட்டே சொல்லவா? சொல்லி தான் பாரு, சொன்னேன் சாலா சங்க எடுத்துருவேன். என்னடா இப்படி கிளம்பிட்டீங்க? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.